ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த பதிவு கடன்கள் தீர எளிமையான பரிகாரம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை செவ்வாய் என்று 7 வாரம் தொடர்ந்து செய்தாலே உங்கள் கடன்கள் காணாமல் போய்விடும். இது 100% வெற்றியை தரும். இது ஜோதிட அன்பர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை தவிர்த்து விடவும். இந்த பதிவு பார்க்கும் அன்பர்கள் கண்டிப்பாக லைக் செய்யவும், கமெண்டில் உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் கமெண்டில் குறிப்பிடவும். லைக் செய்யாமல் நிறைய பேர் பார்க்கிறீர்கள். நான் இப்போது தான் இந்த சேனலுக்கு புதிதாக வந்துள்ளேன். அதனால் உங்களின் லைக்குகளை பொறுத்து என்னுடைய பதிவுகள் இருக்கும். வீடியோவுக்குள் போகும். செவ்வாய்க்கிழமை காலை அன்று செவ்வாய் ஓரையில் முதல்வர் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் வருவதுதான் செவ்வாய் ஓரை. அந்த செவ்வாய் ஓரையில் இதற்கு தேவையான பொருள்: ஒரு கால பைரவர், நாய் மீர்ந்து அமர்ந்துள்ள கால பைரவர் ஒரு படம், ஒரு விளக்கு போதும். அதுக்கு தேவையான நெய். 7 வாரம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த 7 வாரத்திற்குரிய நெய் வேண்டும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அன்று செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். செவ்வாய் ஓரையில் காலையில் எழுந்தவிடம் குளித்துவிட்டு அந்த கால பைரவர் படம் முன் ஒரு சர்க்கரை பொங்கல் செய்து, நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் செய்து சிறிதளவு வாழை இலையில் வைத்துவிட்டு பின் நெய் தீபம் ஏற்றி கால பைரவரை நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் என்று மட்டும் செய்தால் போதும். 7 செவ்வாய் செய்தால் உங்களுடைய கடன்கள் முதல் வாரத்திலேயே கடன்கள் தீர்ப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது நான் வணங்கும் என்னுடைய குருநாதர் சுகர் பிரம்மரிஷி மேல் ஆணை. கண்டிப்பாக இது 100% இந்த பரிகாரம் வெற்றியை தரும். இந்த கால பைரவர் மந்திரம்: ஓம் காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் என்று 21 முறை நீங்கள் கூற வேண்டும். இன்னொரு முறை இந்த மந்திரத்தை சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் காலாய வித்மகே கால அஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் காலையில் செவ்வாய் ஓரையில் சொல்ல வேண்டும். சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தவுடன் சர்க்கரை பொங்கலை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை யாருக்காவது தானமாக கொடுக்கலாம், அந்த சர்க்கரை பொங்கலை. இல்லை, யாரும் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் தெருவில் இருக்கும் பைரவர் வாகனமான நாய்க்கு வைக்கலாம். இதை இல்லாதிருந்தால் ஏழைப்பட்டவர்களுக்கும் கொடுக்கலாம். மிகவும் ஏழையானவர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம். கொடுத்துவிட்டு பின் நீங்கள் வெளியில் செல்லும்போது ஒரு சாப்பாடு பொட்டலத்தை வாங்கி கொண்டு அதை உங்கள் தெருவில் உள்ள எந்த நாய்க்காவது வைக்க வேண்டும். அது பைரவர் வாகனம். அதை சாப்பிட்டால் கண்டிப்பாக அது இன்னும் சில பரிகாரம் சிறப்பானதாக இருக்கும். இப்படி 7 வாரம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை ஒவ்வொரு செவ்வாய் என்று மட்டும் செய்தால் போதும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் 7 வாரம் தொடர்ந்து செய்தால் உங்கள் கடன் எப்படி தீரும் என்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். நன்றி.